السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مختصر القدوري في الفقه الحنفي. பாடம் 31. ஜவாலு சபபில் மபீஹி. அல்ஹம்துலில்லாஹ். 30 பாடங்களை கடந்து நாம் இந்த முஹ்தஸருல் குதூரியினுடைய 31ஆம் பாடமான ஜவால் சபபில் மபீஹி, ஆகுமான காரியங்கள் நீங்குவது, நீங்கினால் என்ன செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை பற்றிய பாடத்தில் நாம் இன்று வீற்றிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோமாக. இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக தங்கள் நன்கொடைகளை வழங்கி இருளக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது நாம் இந்த 31வது பாடத்தினுடைய பாட சுருக்கத்தை பார்ப்போம். முதலாவதாக நாம் 2 காரியங்களை இந்த பாடத்தில் பார்க்க போகின்றோம். ஒன்று, அத்தஹியாத் ஓதி முடித்த பின் தொடக்க உண்டாகுவது. உதாரணமாக, ஒருவன் தொழுது கொண்டிருக்கின்றான். தொழுகையினுடைய அத்தஹியாத் முழுவதுமாக முடித்து அத்தஹியாத்தை ஓதி முடித்ததற்கு பின்னால் ஒருவனுக்கு தொடக்க உண்டாகிவிட்டது. அது வேண்டுமென்றே உண்டாகி இருந்தாலோ அல்லது அவன் ஏற்படுத்தியிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விஷயங்களை இந்த பாடத்திலே நாம் பார்ப்போம். அடுத்தபடியாக, அத்தஹியாத் ஓதி முடித்த பின் ஆகுமான காரியங்கள் நீங்குவது. உதாரணமாக, ஒருவன் என்ன செய்திருக்கின்றான்? தயமம் செய்து தொழுதிருக்கின்றான். தண்ணீரா சமயத்தில், அதே போன்று தண்ணீரை பயன்படுத்த முடியாத சமயங்களெல்லாம் நமக்கு என்ன செய்வது? தயமம் செய்து தொழுவது ஆகுமானதாக இருக்கின்றது. அவ்வாறு தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் தொழுது அத்தஹியாத் ஓதி முடித்ததற்கு பின்னால் அந்த ஆகுமான காரியங்களை நீக்கக்கூடிய ஒன்று, அதாவது தண்ணீர் இல்லாமல் அவன் தயமம் செய்திருந்தான். இப்ப அந்த அத்தஹியாத் முடித்ததற்கு பின்னால் அவன் தண்ணீரை பெற்று கொண்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஆகுமான காரியங்கள் எதனால் உண்டானுச்சோ அந்த காரணங்கள் நீங்கி போயிருச்சுன்னா, அது அத்தஹியாத்திற்கு பின்னால் இந்த காரணங்கள் எல்லாம் நீங்கி போனால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க உள்ளோம். பாருங்க, நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்ப சபக்கல் ஹதசு பஅத தஷஹுதி, அதாவது தொடக்கு சரி தொடக்கோ பெரு தொடக்கம் என்னது சாபிகாவது பஅத தஷஹுதி. தஷஹூத் என்று சொன்னால் அத்தஹியாத்துடைய ஓதிய அளவிற்கு பின்னால் இந்த மாதிரி ஹதஸ் ஏற்படுது. நாம் முன்னால் பார்த்தது தொழுகையிலே ஹதஸ் உண்டாகுவது என்பது தொழுகைக்கு இடையில் ஏற்படக்கூடிய விஷயம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒன்று, ஒருவன் தஷஹூதினுடைய அளவு அமர்ந்து விட்டான். தஷஹூதை ஓதியை தஷஹூத் ஓதியதற்கு பின்பதாக அவனுக்கு இந்த ஹதஸ்கள் ஏற்பட்டு விட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய தொழுகை பாத்திலாகிவிடுமா என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். வாருங்கள், வாங்க வாசிப்போம். وَإِنْ سَبَقَهُ الْحَدَثُ وَإِنْ سَبَقَهُ الْحَدَثُ, அவனுக்கு சாபிக்கானால், அல் ஹதசு, ஹதஸ் என்பது சாபிக்கானால், அவனை முந்திவிட்டது, அவனுக்கு எனது இடையில் உண்டாகிவிட்டது. என்ன இந்த ஹதஸ் என்பது? பஅத தஷஹுதி, எதற்கு பின்னால்? தஷஹுத் அத்தஹியாத்து ஓதியதற்கு பின்னாலோ அல்லது அத்தஹியாத்தினுடைய அளவு அத்தஹியாத்து ஓதி முடித்ததற்கு பின்பதாக இந்த தஷஹுத் ஓதியதற்கு பின்பதாக இந்த ஹதஸ் என்பது அவனுக்கு சாபிக் ஆகிவிட்டால் அவன் ஒளி செய்து கொள்வான். இன்னும் சலாம் சொல்லுவான். அதாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவனுக்கு தொழுகையை முடிப்பதற்கு முன்பதாகவே தஷஹூதுடைய தஷஹூத் அத்தஹியாத்தை ஓதி முடித்ததற்கு பின்னால் அது சாபிக் ஆகிவிட்டது. தெரியாமல் என்ன விட்டது? அவனுடைய காற்று பிரிந்து விட்டது அல்லது சிறுநீர் சுட்டு விழுந்து விட்டது, இந்த மாதிரி ஏதேனும் ஹதஸ்கள் அவனுக்கு ஏற்பட்டு விட்டு என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒழு செய்து முதலாவதாக போய் ஒழு செய்து வந்து விட்டு அந்த அத்தஹியாத்தில் அமர்ந்து பின்பதாக 2 சலாம்களை குடித்து தொழுகை அவன் என்ன செய்து கொள்வான்? முடித்து கொள்வான். இது எப்ப? இது ஹதஸ் அவனை அறியாமல் வந்த சமயத்தில் அவனை அறியாமல் சமயத்தில் ஏன் அவனுக்கு சலாம் ஒழு செய்து கொடுக்க வேண்டும் என்பதன் காரணமாக பார்ப்போம் என்றால், சலாமை கூறி முடிப்பது என்னவாக இருக்கின்றது? வாஜிபாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த வாஜிப் என்ன செய்ய வேண்டியது அவசியம்? ஒழுவுடன் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. வாஜிப் ஒழு இல்லாமல் நிறைவேறாது. அப்ப அதனால என்ன செய்ய வேண்டும்? ஒழு செய்து விட்டு சலாம் கொடுக்க வேண்டும்.
அதே பாருங்க இந்த அம்மத அவன் வேண்டுமென்றே எனது இந்த அம்மதல் ஹதச ஃபி ஹாதியில் ஹாலத்தி இந்த ஹாலத்திலே இந்த நிலைமையிலான அதாவது தஷவுதனுடைய அளவு ஓதியதற்கு தஷவுதை ஓதியதற்கு பின்பதாக அவன் ஹதஸை இந்த தொடக்குகளை வேண்டுமென்றே அவன் என்ன செய்தான் விட்டான். உதாரணமாக வேண்டுமென்று என்ன செய்கிறான், ஒருவன் காற்றை பிரிக்குகின்றான் அல்லது அவன் வேண்டுமென்று என்ன செய்கிறான் சிறுநீரை ஒரு சிட்டு அந்த மாதிரியான ஹதஸ்களை ஏற்படுத்துகின்றான். அவனை அறிந்து அவன் வேண்டுமென்றே ஒரு ஹதீஸை அவன் என்ன செய்தான் வேண்டுமென்றே உருவாக்கினால் அவு கல்லம அல்லது எனது வேண்டுமென்றே பேசுகின்றானது அவு கல்லம் ஒருவன் எனது பேசுகின்றான் அவு அமலி அவு அமில அமலன் எனது அமில அமலன் அமில எனது அமிலனா என்ன செய்வது அமல் செய்வது அமலன் ஒரு அமலை அமல் செய்வது யுனாஃபி எப்படி யுனாஃபி முரணான யுனாஃபி சொலாத்த தொழுகைக்கு முரணான ஒரு அமலை அமல் செய்வது ஒன்று என்னது வேண்டுமென்றே அவன் என்ன செய்கின்றான் ஹதஸை ஏற்படுத்துகின்றான் அல்லது வேண்டுமென்றே ஒரு இடத்திலே பேசுகின்றான் சலாம் அலைக்குமோ ஏதோ ஒரு விஷயம் என்ன சலாம் சொல்லுவதில்ல சலாம் சொன்னால் அது முடிப்பதாக வந்துவிடும் அல்லவா அப்ப வேண்டுமென்று என்னது பேசுகின்றான் வாப்பா நல்லா இருக்கியா இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பேச்சுகளை என்ன செய்கிறான் அவன் பேசுகின்றான் அவ்வளது தொழுகைக்கு முரணான என்ன காரியங்கள்லாம் இருக்குமோ சாப்பிடுவது குடிப்பது போன்ற எந்தெந்த முரணான காரியங்கள் எல்லாம் இருக்குமோ அந்த காரியங்களை அவன் செய்கின்றான். அப்படி அவன் செய்தான் என்று சொன்னால் தம்மத் சலாத்துஹு தம்மத் சலாத்துஹு அவனுடைய தொழுகை என்பது என்னவாகிவிடும், அதாவது அவனுடைய தொழுகை என்பது பூரணம் தாமாகிவிடும் என்பதாக நமக்கு சொல்வார்கள். கவனிக்கணும். மேல ஒருவன் தெரியாமல் வந்து விட்டா அங்க ஏன்பா தெரியாமல் வந்த சமயத்திலே போய் என்ன செய்ய வேண்டும், ஒளி செய்து விட்டு சலாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். போர்த்த வேண்டும் என்று செய்கிறான் அல்லவா, இப்ப இது என்னது வேண்டுமென்ற செய்தன் காரணமா எப்படி அவனுக்கு மட்டும் ஒளி முடியாது என்று கேட்டால் நமக்கு இங்கே விஷயம் என்னவென்று சொன்னால் ஒருவன் தொழுகையிலிருந்து வெளியேற வேண்டும் என்றால் ஒருவன் தொழுகையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அவன் அவனுடைய முராதை கொண்டு வெளியேறும், அதாவது அவனுடைய நாட்டத்தை கொண்டு வெளியேறுவது என்னவா இருக்கின்றது, கட்டாயமா இருக்கின்றது. அதாவது அவன் பிரிதல் என்கிற அவனுடைய எண்ணம் இருக்க வேண்டும். அப்ப அவனுடைய செயல்களை கொண்டு இந்த வெளியேறுதல் என்பது இருக்க வேண்டும். அது அல்லாமல் அவனை அறியாமல் வந்த ஒன்றை கொண்டு என்ன தொழுகை பரிபூர்ணமாகாது. அப்ப அவன் எந்த ஒன்றை ஹாரிஜ சலாத்தான எந்த ஒன்றை கொண்டு தொழுகையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்கு அல்லாத காரியங்களை கொண்டு நாம் அதிலிருந்து வெளியேற வேண்டும். அப்பேற்பட்ட காரியங்களில் சிறந்த காரியம் என்னவா இருக்கின்றது, சலாத்தை கொண்டு வருவது வாஜிபாக சிறந்ததாக இருக்கின்றது. அதனால்தான் அது வாஜிபாக இருக்கின்றது. அது அல்லாத எந்த காரியங்களை கொண்டு நாம் செய்தாலும் அது வேண்டும் என்று செய்யும்போது என்னவாகிவிடும், அந்த தொழுகையிலிருந்து வெளியேறுவதாக ஆகிவிடும். அதன் அடிப்படையில் தான் ஒருவன் வேண்டுமென்ற இந்த காரியங்களை செய்வதன் மூலமாக என்ன ஆகிவிடும், தொழுகை என்பது தாமாகிவிடும், தொழுகை என்பது தாமாகிவிடும். அப்ப அந்த வேணா குற்றம் இருக்கும், ஏன் பேச்சை கொண்டு இதனால அந்த கராதனுடைய அதாவது ஒரு வாஜிபை விட்டதற்கான குற்றம் அல்லது என்னது சுண்ணத்தாக இருந்தால் சுண்ணத்தை விட்டதற்கான குற்றம் என்னது அவனுக்கு வருமே தவிர தொழுகை என்பது பரிபூர்ணமாகிவிடும். அவன் மீண்டும் என்ன செய்ய வேண்டியதல்ல, ஒளி செய்து அவன் தொழ வேண்டிய தேவையில்லை. காரணம் என்ன, அவன் மீது எந்த ஒரு ருக்குணுகளும் அவன் மீது பாக்கியா இல்லை. கடைசி ருக்குன் தான் எனது தொழிலிருந்து ஹாரிஜ் ஆகுவது, அதுவும் அவன் ஹாரிஜ் ஆகிவிட்டான் அவனுடைய செயலை கொண்டு. அப்போ அவன் மீது எந்த ஒரு ருக்குணுகளும் இன்னும் பாக்கியாக இல்லாததன் காரணமாக அவன் என்ன செய்ய வேண்டியதில்லை, மீண்டும் ஒளி செய்து விட்டு வந்து தொழுகையை மீட்டெடுப்பது என்பது அவனுக்கு அவசியம் இல்லை. அவனுடைய தொழுகை நோய்விட்டது பரிபூர்ணமாகிவிட்டது என்பதாக நமக்கு ஃபுகாஹ்கள் சொல்லித் தருவார்கள். பாருங்க, அதுதான் இந்த கிதாபினுடைய இமாம் அவர்களும் அதை தான் சொல்கிறார்கள். பாருங்க அடுத்து பாருங்க, ஜவாலு சபபில் மபீஹி ஆகுமான காரியங்கள் நீங்குவது. என்னது ஆகுமான காரியங்கள், என்னங்க ஆகுமான காரியங்கள்? நாம் முன்பதாக சில தங்கடங்கள் கூறினோம் அல்லவா, அந்த தங்கடங்கள்லாம் சில நேரங்களிலே அதாவது ஒருவனுக்கு சில விஷயங்கள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும், அது சில நேரங்களில் என்னவாக இருக்கும், நமக்கு ஆகுமானதாக இருக்கும். அதாவது அவைகள் ஆகும் சில காரணத்தின் காரணமாக சில விஷயங்களின் காரணமாக அது நமக்கு ஆகுமாக்கப்பட்டதாக இருக்கும். அப்பேற்பட்ட காரியங்கள் அந்த காரணங்கள் நீங்குவதன் மூலமாக அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ருகுசத் என்பது அந்த ருக்ஷத் என்பது அந்த அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அந்த ருக்ஷத் என்பது அந்த இது அது என்னது, அது நீங்கிவிடும். நேரத்தில் என்னது நீங்கிவிடும். உதாரணமா பாருங்களேன், ஒருத்தவனுக்கு என்னது என்ன சொல்லலாம், ஒருத்தன் தண்ணி இல்லை என்ன செய்யறான், ஒருத்தனுக்கு தண்ணி இல்லை, அப்போ தயமம் செய்து கொள்ளலான்னு என்ன சொல்றான், இந்த மாதிரி சொல்லுது. அல்லது ஒருவன் என்ன செய்கின்றான்,
என்ன செய்யறான், ஒருத்தவனுக்கு வந்து தஷகுது, அதாவது ஒருவன் கிராத் ஓதக்கூடிய அளவு, கிராத் ஓதக்கூடிய அளவு, அவனுக்கு கிராத் ஓதக்கூடிய அளவு அவனுக்கு திறமை இல்லை, அதாவது கிராத் ஓத தெரியாதவனா இருக்கிறான். அப்ப என்ன செய்து கொள்ளலாம், அவன் ஈமா செய்து தொழுகலாம், அவன் கிராத் ஓதாமல் தொழுகலாம்ல. இப்ப திடீர்னு அவனுக்கு என்ன செய்யுது, கிராத் ஓதற்கான சக்தி ஏற்படுகிறது. அப்ப இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும், இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நீங்கி விட்டா என்ன செய்யணும் என்பதை பற்றி தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். பாருங்க. அல் முத்தயம்மிமு, தயமம் செய்யக்கூடிய ஒருவன் பார்த்தால், அல் மா, தண்ணீரை பார்த்தால், ஃபி ஸலாத்திஹி, அவனுடைய தொழுகையிலே என்று, அவனுடைய தொழுகையிலே அவன் தண்ணீரை பார்த்தால், பத்தலத் ஸலாத்துஹு, நம்முடைய தயமம் செய்யக்கூடியவன் அவனுடைய தொழுகையிலே தண்ணீரை பார்க்கிறான் என்று சொன்னால், தொழுகைக்கு இடையிலே தண்ணீரை பார்ப்பதன் மூலமாக என்னவாகிவிடும், அவனுக்கு அவனுடைய தயமம் என்பது பாத்திலாகிவிடும். தயமம் செய்வதற்கான காரணம் என்ன, ஒண்ணு தண்ணி இல்லை, அல்லது தண்ணி இல்லது மட்டுமல்ல, அவனுக்கு என்னென்ன சங்கடம், உதாரணமா அவன் நோயாக இருக்கின்றான், தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை, இந்த மாதிரி தயமம் செய்வதற்கான எந்த காரணங்கள் எல்லாம் இருந்ததோ அந்த காரணங்கள் எல்லாம் நீங்குது. அப்ப இந்த காரணம், இப்ப தயமம் செய்வதற்கான காரணங்கள் இருக்கு, இது இருக்கும்போது சமயத்தில் நாம் தயமம் செய்வது நமக்கு ஆகுமானதாக இருக்கின்றது. அப்ப இந்த காரணங்கள் எல்லாம் நீங்குகின்றது. என்னது, இந்த காரணங்கள் எல்லாம் நீங்கும் பொழுது அதுதான் ஆகுமான காரியங்கள் நீங்குகின்றதாக இந்த பாடத்தின் தலைப்பு போட்டுருக்காங்க. அப்ப ஆகுமான காரியங்கள் நீங்குது. அப்ப அவனுக்கு என்னது, தண்ணி இல்லாம இருந்துச்சு, அதுதான் அவனுக்கு காரணமாக இருந்தது. இப்ப தண்ணியை பார்த்துட்டான், தண்ணி வந்துருச்சு, தொழுதுகிட்டு இருக்கான் பள்ளி பக்கத்துல, இல்ல ஒரு காட்டுல தொழுதுகிட்டு இருக்கான். அந்த பக்கத்துல ஒரு என்னது, ஒரு பிரயாணி ஒரு குடத்தின் நிறையாக தண்ணீரை கொண்டு செல்கிறார். இப்ப கேட்ட தருவார் என்பது தெரிகின்றது. அப்ப தண்ணீரை பார்த்துட்டு அப்ப என்ன செய்யணும், தொழுகை, அவனுடைய தொழுகை என்னதாகிடும், பாத்திலாகிவிடும். ஏன், தண்ணி இல்லாத காரணமாக தான் அவன் தயமம் செய்தான். அப்ப தண்ணி வந்துருச்சுன்னா என்ன செய்யணும், அப்ப அந்த தயமம் என்ன முறிந்துவிடும், அதன் மூலமா அவனுடைய என்னது, அவனுடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும். அதே பாருங்க, அவன் அந்த தயமம் செய்து தொழுகக்கூடியவன் பார்த்தால், தஷஹுதினுடைய அளவு, உட்கார்ந்து முன்னாடியே பார்த்தோம்னா என்னது, தஷஹுது ஓத வேண்டிய அவசியம் கூட இல்லை, ஓதுனுடைய அளவு ஒருத்தன் உட்கார்ந்துட்டான், என்னது, ஒருத்தன் ஓதக்கூடிய அளவு உட்கார்ந்ததற்கு பின்னால் ஒருத்தன் என்ன செய்கிறான், தொழுகையை இப்ப முழுமையா படுத்திட்டான். இது தொழுகை ருக்குன்கள் எல்லாம் இப்ப தஷஹுதுடைய அளவு அவர் அமர்ந்துட்டான்னு செஞ்சு தொழுகை இங்கே பரிபூர்ணம் ஆயிருச்சு, இன்னும் சலா மட்டும்தான் பாக்கி இருக்கின்றது. இந்த சமயத்தில் மித்த சுண்ணத்தான காரியங்கள் தானே, சலாத் ஓதுவது, துவா கிட்பம், சுண்ணத்தான காரியங்கள், அதை விடுவதனால எனக்கு தொழுகை பாத்திலாகாது. இப்ப தஷவுத் வரைக்கும் தான் அர்க்கானுகள் இருக்கு. அப்ப அந்த அர்க்கானுகள் எல்லாம் முழுமையாக முழுமைப்படுத்தினான். இப்ப தொழுகையினுடைய இறுதி பகுதியில் இருக்கான். அப்ப இந்த மாதிரி சமயத்துல, அதாவது தஷகுதனுடைய அளவுக்கு பின்பதாக அவன் என்னது, தண்ணீரை பார்த்தான் என்று சொன்னால், அல்லது, இது ஒண்ணு சரிங்களா. இப்ப வரிசையா பல விஷயங்கள் சொல்லிட்டு வருவாங்க, அதுக்கு அடுத்து நாங்க இதனுடைய ஜவாபு சொல்லுவாங்க பாருங்க. அல்லது காண மாசிகன், அவன் என்ன செய்திருக்கின்றான், மசகை செய்யக்கூடியவனா இருக்கிறான், அல்ல ஹுஃபைனி, காண மாசியன் அல்ல ஹுஃபைனி, அவன் இரண்டு மோசாக்கள், இரண்டு ஹுஃபுகள் மீது, இரண்டு காலுறைகள் மீது அவன் தண்ணீரை கொண்டு தடகக்கூடியவனாக ஆகியிருந்தால், அப்ப என்னது, இப்ப அவன் என்ன செஞ்சிருக்கான், மசகை செய்த ஹுஃபின் மீது பார்த்துக்கணுமா, ஹுஃபின் மீது மசகை செய்வது ஜாயிஸா இருக்கும் அல்லவா. அப்ப அப்படிப்பட்ட ஒருவன் ஹுஃபின் மீது மசகை செய்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒருவன் பங்கலத், இன்னும் என்னது, பங்கலத் முத்தத்து, அவனுடைய காலம் என்ன ஆகிவிட்டது, முடிந்து விட்டது. இப்ப இந்த சொல்லக்கூடிய சபபுகள் எல்லாம் தஷகுதிற்கு பின்னால் நடந்தால் என்ன ஆகும் என்பதை பற்றி தான் சொல்லுவார்கள். பாருங்க, அப்போ ஒருத்தவன் இந்த மாதிரி ஹுஃபின் மீது மசகை செய்து தொழுது கொண்டிருக்கின்றான். அந்த சமயத்திலே அத்தகையா தோதி முடித்ததற்கு பின்னால் அவன் என்ன செய்து விட்டது, அவனுடைய இந்த கால தவணை என்பது முடிந்து விட்டது. என்னது, அவனுடைய காலம் என்பது முடிந்து விட்டது என்றால், பாருங்க, பன்கலத்தில் எனது என்னது, கானமாஷிகன் அல்ல ஹுஃபைனுடைய இரண்டு கால்கள் உரைகள் மீது அவன் என்ன செய்திருக்கின்றான், நெசவு செய்யக்கூடியவனாக ஆகியிருந்து, இன்னும் பன்கலத், இதாவது முடிந்து விட்டால், பன்கலத் முத்தத்துல் மஸ்ஹி, அவனுடைய மஸ்கை செய்வானല്ലോ அந்த ஹுஃபின் மீது, அதனுடைய காலம் என்ன ஆகிவிட்டது, முடிந்து விட்டால், முடிந்து விட்டு அவருடைய இந்த மாதிரி உஃபு செய்து மீதுடைய இந்த காலம் முடிந்து விட்டு, எதற்கு பின்னால், தஷகுது ஓதியதற்கு பின்னால் அவனுக்கு முடிந்து விட்டால், என்ன செய்து அவன் என்ன செய்து விட்டான், தஷகுது ஓதிய அளவுக்கு பின்னாடி இந்த மாதிரி அவனுடைய முத்தத் முடிந்து விட்டது. அல்லது ஹலா ஹுஃபைஹி, அவனுடைய இரண்டு ஹுஃபுகள் என்னவாகிவிட்டது, கலண்டு விட்டது. பி அமலி ரஃபீக்கின், அவனுடைய தோழன், பயண தோழனுடைய அமலின்மை கொண்டு,
தொழுகை முயற்சி அவனுடைய பயண தொழுகை காலை மிதிச்சு ஹுஃபுகள் இருந்துச்சு, இல்லை காலுடைய ஹுஃபை வேண்டுமென்று கழட்டி விட்டாங்க அவனுடைய பயண தோழன் ஒருவன், அவனுடைய அஃப்களை வேண்டுமென்றே கழட்டி விட்டான். ஏதோ அவனுடைய ரஃபீக்கின் மூலமாகவோ எனது கிளண்டு இந்த மாதிரி கிளண்டு விட்டால் அவர் ஹுஃபுகள் கலண்டது மூலமாக என்ன செய்துவிடும், மசகு முறிந்துவிடும் அல்லவா, ஹுஃபினுடைய மசகு முறிந்துவிடும். அப்போ காலங்கள் அவசியமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி சமயத்துல இதெல்லாம் எதற்கு பின்பதாக நடக்கின்றது, அதாவது தஷவுது ஓதியதற்கு பின்பதாக இது நடந்தால், அவ் அல்லது காண அவன் ஆகிவிட்டான், அவ் காண உம்மியன் அவன் உண்மையான அல்லது அவன் ஒருவன் என்னது உண்மையான ஒருவன், அதாவது ஓத தெரியாத ஒருவன், என்னது கிராத் ஓத முடியாத ஒருவன் ஆகியிருந்த அப்படிப்பட்ட ஒருவன் அல்லம அவன் கற்றுக்கொள்கிறான், காண உம்மியன் அல்லம அவன் கற்றுக்கொள்கிறான் சூரத்தன் ஒரு சூறவை. இப்ப அவன் தொழுகக்கூடிய சமயத்துல என்னவா இருக்கிறான், உண்மையா இருக்கான், ஓத தெரியாமனா இருக்கிறான். அப்ப திடீர்னு என்ன செய்யறான், அவன் மரணம் செய்ததெல்லாம் மறந்து போய் இருக்கக்கூடிய நேரத்துல ஓத தெரியாதவனா அந்த நேரத்துல இருக்கிறான். திடீர்னு ஏதோ ஒரு இன்றைய காலத்துல ஏதோ ஒரு போன் சூறா ஓதுது, அதன் மூலமா அவனுக்கு ஞாபகம் வைத்திருந்த சூறா என்ன ஆயிருச்சு, ஞாபகம் வந்துருச்சு, அது ஓதக்கூடிய அளவுக்கு அவனுடைய ஆற்றல் பெற்று விட்டான். அப்ப நம்ம படிச்சிருக்கோம், ஒருத்தவன் உண்மையா இருந்தா அவனுக்கு கிராத் ஓத வேண்டியது அவசியம் இல்லை. காரியாக இருந்தாலும் அவன் என்னது கிராத் ஓதுது பாத்தியா வாஜிபா இருக்கின்றது. இப்போ வாஜிபா விட்டுட்டுல தொழுது இருக்கான். அப்ப இதெல்லாம் எப்ப இந்த சூறாவை கட்டுறது என்பது தஷவுதிற்கு பின்னதாக இருந்தால், அவ் அல்லது உரியானன் அவன் என்னவாக இருக்கின்றான், ஆடை இல்லாதவனாக இருக்கின்றான். என்னது உரியானன் ஆடை இல்லாதவனாக இருக்க, அப்படிப்பட்ட ஆகியிருக்க ஒருவன் அவன் ஆடையை பெற்றுக் கொள்வான். ஒருவன் தொழுது கொண்டிருக்கின்றான் ஆடை இல்லாத சமயத்தில், அமல் எனது ஆடை இல்லாத சமயத்தில் அந்த ஆடை இல்லாத நிலையிலே நம்ம என்ன சொல்லிக் கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம் என்பது நம்முடைய ஃபுக்காக்கள் சொல்லி தந்திருக்கு. முன்னாடியே நம்ம பாடத்துல படித்தோம். அப்போ ஒருத்தன் இப்படி தொழுதுக்கு இருக்கான், தொழுதுக்கு இருக்க சமயத்துல என்ன செய்திருக்கு, தஷவுது ஓதியதற்கு பின்னால், தஷவுதனுடைய அளவிற்கு பின்னால் அவனிடத்திலே ஒரு ஆடை பெற்றுக் கொள்ளப்படுகிறது. என்னது அவன் ஒரு ஆடை என்ன செய்யறான், அவன் பெற்றுக்கொண்டு விட்டான் என்றால் அப்ப என்ன செய்யணும், அது வரிசையா வருது பாருங்க. அடுத்து பாருங்க, அவ் அல்லது முஃமியன் என்னது முஃமியனா எனது ஈமா செய்து கொள்ளக்கூடியவன், அதாவது ருக்கு சுஜூதுகளை சரியாக செய்யாமல் சைனை மூலமாக செய்யக்கூடியவன் தான் முஃமியன். அப்படி ஒருத்தன் என்ன செய்யறான், தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் சக்தி பெறுகிறான், அலர் ருக்கூஇ வ சுஜூதி சுஜூது ருக்கூஇன் மீது சக்தி பெறுகிறான். ஒருத்தனுக்கு என்ன செய்யுது, முதுகு பிடிச்சிருக்கு, ஸ்ட்ரைட்டா தான் உட்கார முடியும், அங்கிட்டும் இங்கிட்டும் என்ன செய்ய முடியல, குனிய முடியல, இப்படி இருக்கிற நிலைமையில அவன் உட்கார்ந்தபடியே என்ன செய்யறான், சுஜூது ருக்குவை ஈமா செய்து தொழுது கொண்டிருக்கின்றான். அந்த மூச்சு பிடிப்பு திடீர்னு என்னது தஷவுது ஓதியதற்கு பின்பு அந்த அளவுக்கு முன்னால் திடீர்னு இந்த மூச்சு பிடிப்பு என்ன சரியாகி விட்டது, அப்படியே முதுகு பிடிப்பு அந்த வலிகள் எல்லாம் போயிருச்சு, அவன் குனிஞ்சு பார்க்கறான், குனிய முடியுது. அப்ப வந்து என்னது சுஜூது ருக்கு செய்யக்கூடியதற்கான ஆற்றல் அவன் என்னது பெற்றுக்கொள்ளான். இதெல்லாம் இதற்கு பின்னால் தஷவுதற்கு பின்னால். அடுத்து பாருங்க, என்ன செய்யறான் இந்த மாதிரியா, அடுத்து பாருங்க, ததக்கர அவன் நினைவு குரான் என்னது அன்ன அலைஹி சலாத்தன் அவன் மீது சொலாத் தொழுகை இருப்பது என்பதை, கபல ஹாதிஹி சலாத்தி இந்த தொழுகைக்கு முன்னால், எனது இப்ப அவனுக்கு ஒரு கலா இருக்கு என்பதை என்ன செய்கிறான், தொழுகையினுடைய இடையிலே கூறுகிறான். தஷகுது ஓதியதற்கு பின்பதாக, தஷகுது ஓதியதற்கு அவனுக்கு ஞாபகம் வருது, தொழுகையில் என்ன வருது, ஐயோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஆல்ரெடி ஒரு கலா இருக்கே, கலா நம்ம தொழுவாம இருக்கோம், இந்த தொழுகை அதாவது முடிச்சுட்டு தொழுகலாம். ஆனா அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது யாருக்குண்டா சாஹிபு தர்த்தீப் ஒருவன் இருக்கான், அதாவது எப்பொழுதும் தொழுகையை வரிசையாக கரெக்டான முறையில் தொழுது கொண்டு வரக்கூடியவன், தர்த்தீபை பேணக்கூடியவன் அதாக இருக்கக்கூடியவனாக ஒருவனாக இருந்தால் அவனுடைய விஷயத்துல இந்த விஷயங்கள் பார்க்கப்படும். அப்ப அவனுக்கு தர்த்தீபை பேணுவது வந்து கண்டிப்பான ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவன் தஷகுதிற்கு பின்னால் அவன் மீது ஒரு கலா இருக்கிறது என்பது, அவன் மீது ஒரு தொழுகை இருக்கின்றது, கலாவாக இருக்கின்றது, அவன் என்ன செய்து விட்டான், தொழுகையினுடைய அத்தஹியாத்திற்கு பின்னால் அவன் எனது நினைவு கூர்ந்தால், அவ் அல்லது அஹ்தசல் இமாமுல் காரியோ எனது காரியான இமாம் ஓதக்கூடிய இமாம் என்ன செய்து விட்டார், ஹதஸ் என்னது அஹ்தஸ்னா ஹதஸ் உண்டாக்கிட்டு, அப்ப அவருக்கு என்னது அஹ்தசல் இமாமுல் காரியான இமாம் இருக்கிறது, ஹதஸ் உண்டாகிவிட்டது. எதற்கு பின்னால், தஷகுதிற்கு பின்னால். அவர் என்ன செஞ்சு விட்டார், பகரமாக்கி விட்டார், அவருக்கு பகரமாக ஒரு இமாம் ஆக்கிவிட்டார். உம்மியான இமாமை, ஓத தெரியாத ஒரு இமாமை அவர் என்ன செய்து விட்டார், முற்படுத்தி விட்டார். இங்க கவனிக்கணும், உம்மியன் என்று சொன்னால் என்னது ஓத தெரியாதுதான். அப்ப அது ஆல்ரெடி என்ன செய்து விட்டாரு, இங்க எல்லாத்தையும் என்ன செய்து விட்டார், பரிபூர்ணப்படுத்தி விட்டார். இனியே ஓதக்கூடிய அவசியங்கள் எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு உம்மிய
தஷஹூதிற்கு பின்னால் என்ன செய்து விட்டால் நம்ம முற்படுத்தி விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் அடுத்து இங்க பின்னாடி மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து ஜவாப் வரும் பாருங்க. அடுத்து அவு தலாத்தி ஷம்சு, சூரியன் எனது உதித்தால், ஃபி சலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய தொழுகையிலே ஒருத்தன் ஃபஜ்ர் தொழுது கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் என்ன செய்து விட்டது, தொழுது கொண்டு இருக்க தஷஹூது, தஷஹூத் ஓதியதற்கு பின்னால் என்ன ஆயிட்டது, சூரியன் உதித்து விட்டது என்று சொன்னால், அவ் அல்லது தகலல் வக்துல் அசரி ஃபில் ஜுமாத்தி, ஜும்மாவிலே அவன் செய்து கொண்டிருக்கான், தொழுது கொண்டிருக்கான். ஜும்மாவினுடைய தொழுகையை அவன் தொழுது கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல என்ன ரொம்ப நேரம் நீட்டிட்டு தொழுதன் காரணமாக இப்ப என்ன செஞ்சிருச்சு, தஷஹூத் ஓதியதற்கு பின்பதாக ஜும்மா, அதாவது அசருடைய வக்து என்னது தாகிராயிருச்சு. ஜும்மாவை தொழுது தஷஹூத் ஓதியதற்கு பின்னாடி இப்ப அசருடைய வக்து என்னவாயிருச்சு, நுழைந்து விட்டால். அவு அல்லது எனது அவு கான மாசிஹன் அலல் ஜபீரத்தி, அவருக்கான ஆகியிருந்தான் இப்படி மாசியன் மசகிச்சை விடியனாக, அலல் ஜபீரத்தி, ஜபீரத்தினானது பேண்டேஜின் மீது மசகிச்சை விடியனாக ஆகியிருந்தான். காய்வதை தொட்டும் அந்த பேண்டேஜ் விழுந்தான். இன்னும் என்னது, அந்த மசையின் மீது ஒருவனிடம் ஜபீர பேண்டேஜின் ஒரு மசகு செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட பேண்டேஜ் என்ன செய்வது, காய்வதின் காரணமாக விழுந்து விட்டது என்று சொன்னார். சோதோதிற்கு பின்னால் என்ன செய்றாங்க, ஜபீரத்து மீது மசகு செய்து தொழுது இருக்கான். அதன் அப்புறம் என்னது, தஷவுதோதிற்கு பின்னால் அது காஞ்சி என்னவாயிருச்சு, விழுந்து விட்டார் என்று சொன்னார். அவ் அல்லது கான சாஹிப உதுரின், உதுருடைய சாஹிப் உதுரா இருக்கிறான். சாஹிப் உதுரா என்னது, எது வேணாலும் இருக்கலாம். நம்ம சொன்னோம் அல்லவா, சலசுல் பவுல், அதே போன்று சில்லிமு கொடைந்து ரத்தோடக்கூடியதாக இருக்கிறார், ஹலத்துடையவளாக இருக்கின்றாள். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் உதுர் இருக்கிறதோ அப்படிப்பட்ட சாஹிபுல் உதுர் அத்தஹியாத் ஓதியதற்கு பின்பதாக ஃபன்கதா உதுரு, அவனுடைய என்னவாயிட்டது, ஃபன்கதா உதுருஹு, அவனுடைய தங்கடம் என்பதாகிறது நீங்கி விட்டது, துண்டித்து விட்டது. தாராளமா மூக்கு ரத்தம் வந்துகிட்டே இருக்கு, திடீர்னு பார்த்தா அத்தையா தோதி முடிச்சுன்னா அந்த மூக்குலேருந்து ரத்தம் வரக்கூடியது நின்று விட்டது. ஹைலு, அதாவது என்னது, இந்த இஸ்திகாலத்தோடைய ரத்தம் வந்து விட்டு கொண்டு வந்தது, அது அத்தையாத்தோடு நின்று விட்டது. இந்த மாதிரி ஏதேனும் தங்கடங்கள் இருக்கக்கூடிய சித்திலாபத்தன் இருக்கு, காற்று போய்கிட்டே இருக்கு, திடீர்னு அத்தையா தோதியை முடித்ததற்கு பின்னால் தொழிலில் இருக்கான், அத்தையா தோதி முடித்ததற்கு பின்னால் இந்த காரணங்கள் எல்லாம் நீங்கி விட்டால் பத்தலத் சலாத்துஹு, என்னது, தொழுகை என்பது பாத்திலாகிடும். அப்ப நாம் மேல் சொன்ன இந்த எல்லா காரியங்களிலும் என்னது, இந்த எல்லா காரியங்களும் தஷஹூதிற்கு பின்னால் இந்த மாதிரி ஆகுமான காரியங்கள் எல்லாம், இந்த ஆகுமான காரியங்கள் எல்லாம் காரணங்கள் நீங்குவதன் மூலமாக, அது நீங்கிவிடுவதன் மூலமாக என்ன செய்துவிடும், தஷஹூதிற்கு பின்னால் இவைகள் உண்டாகுவதன் மூலமாக என்ன ஆகிவிடும், பத்தலத் ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகை என்பது பாத்திலாகிவிடும். ஃபி கௌலி அபி ஹனீஃபத்த, அபு ஹனீஃபா இமாமுடைய கவுலின் பிரகாரம். அப்ப அபு ஹனீஃபா இமாமுடைய கவுலின் பிரகாரம் நாம் மேல் சொன்ன எல்லா விஷயங்களிலும் என்ன ஆகிவிடும், அவனுடைய தொழுகை என்பது பாத்திலாகிவிடும். இது அபு ஹனீஃபா இமாமுடைய கவுலின் பிரகாரம். தேவகால அபு யூசுஃப முஹம்மதுன், முகமது இமாமும் அபு யூசுப் இமாமிடத்திலே தம்மத் சலாத்துகு, அவனுடைய தொழுகை என்பதாகிறது பரிபூர்ணமாகிவிடும். காரணம் என்ன சொன்னா, இந்த விஷயங்கள்லாம் என்னது, தஷஹூதிற்கு பின்னால் ஏற்படுது, தஷஹூதுக்கு பின்னால் ஏற்படுவதன் காரணமாக என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவன் ஏற்படுவதன் மூலமாக, தஷஹூதுக்கு பின்னாலே ஏற்படுவதன் மூலமாக என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இனி அவனுக்கு ருக்குன்கள், எந்த ருக்குன்களையும் என்ன செய்ய வேண்டியதில்லை. அவன் வந்து பாக்கி அவனுடைய அவன் மீது எந்த ஒரு ருக்குனும் பாக்கியாக இல்லாதன் காரணமாக அவன் என்ன செய்ய வேண்டிய, மீண்டும் வந்து ஒளி செய்து தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், தொழுகையுடைய காரணங்கள் முழுவதுமாக அவன் முழுமைப்படுத்தி விட்டான். அப்ப என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தொழுகை பாத்திலாகாது, பரிபூர்ணமாகிவிடும் என்பதாக யாரு, இமாம் சாஹிபேன்கள், அதாவது அபு இஸ்மாம் அவர்களும் முகம் தான் சொல்வார்கள். அப்ப மேல் சொன்ன எல்லா காரியங்களிலும் இந்த தஷஹூதிற்கு பின்னால் ஏற்பட்டால் இமாம் அபு ஹனீஃபா அவரிடத்திலே தொழுகை என்பது பாத்திலாகிவிடும். அதே இமாம் முஹம்மது இமாம் அவரிடத்திலும் அபு இஸ்மாம் அவரிடத்திலும் என்ன செய்யாது, தொழுகை பாத்திலாகாது, தொழுகை என்னவாகிவிடும், பரிபூர்ணமாகிவிடும் என்பதாக நமக்கு சொல் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அடுத்து வரக்கூடிய பாடங்களிலே பாபுல் கலாஇல் ஃபவாத், அதாவது பாபுல் கலாஇல் ஃபவாயித்தி, தப்பி போன தொழுகை பற்றிய பாடத்தை நாம் வரக்கூடிய பாடங்களை பார்ப்போம். இன்று எதை படித்தோமோ அதன் பிரகாரம் அமல் செய்து, அதை அறிந்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.